என்னை சுத்தி என்னதான் நடக்குது? சத்தியமா ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் லட்சுமி இதே வீட்டில் தான் இருந்திருக்கா. நான் பார்க்கலையா? இல்ல லக்ஷ்மி நான் பார்க்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாளா? அம்மா, நீங்க ஏன் அதையே நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மனசு படுற பாட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கைக்குள்ள இல்லாதப்போ நம்ம அதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலா கடவுளை நம்புனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்க அந்த நல்லூர் அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கங்க. அந்த அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒரு பதில் சொல்லுவா. நீங்க இதை நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. கடவுள் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. அம்மா, மறுபடியும் சொல்றேன், இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமல்ல. திருதான் என்னோட உலகம். அவனை விட்டா எனக்கு யார் இருக்கா? பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா, அவருக்கு ஒன்னும் ஆகாது. அவரு 100 வருஷம் நல்லா இருப்பாரு. நீங்க முதல்ல வெளியே வாங்க. ரூம்குள்ள தனியா இருந்தா இப்படியேதான் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. சரிம்மா, நீங்க கீழே வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி. நீ அவ மேல அவ்வளவு பிரியமா இருக்க? ஆமா திரு, ஏன் இதுக்குன்னு எனக்கு காரணம் எல்லாம் தெரியல. கொஞ்ச நாள் பழக்கம்தான். ஆனா அவ மேல எனக்கே தெரியாம தனி பாசம். திரு, மகா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாப்பா. நடந்த விஷயம் ரொம்ப கசப்பானதுதான். அதை மறந்து நீங்க எப்பவும் போல இந்த வீட்டிலேயே இருக்கணும். கடவுளே, இது என்ன இப்படி ஒரு பிரச்சனை? நான் ஊரெல்லாம் தேடின லக்ஷ்மி இப்ப என் வீட்டுல எனக்கு தெரியாம பேரை மாத்திட்டு இருக்கா. திவ்யா என்னை எவ்வளவு நம்புறா. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? காஞ்சனாத்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஏன் லக்ஷ்மி இப்படிலாம் பண்ணா? நான் அவளை காப்பாத்தினது தப்போன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டாளே. இவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை வருஷம் திருன்னு உண்மையா இருந்த மயிலுக்கு லக்ஷ்மியை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் இதை பத்தி என்கிட்ட மூச்சு கூட விடல. மயிலுக்கிட்ட அன்னைக்கு நான் லக்ஷ்மியை பத்தி சொன்னப்போ அவன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசினா. ஆனா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு இப்பதான் தெரியுது. அவனும் என்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கான். திவ்யா லக்ஷ்மியை பத்தி எதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்காம அவளை முழுசா நம்பி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. என்னோட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. தாலி கட்டின லக்ஷ்மியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற திவ்யாவும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. திவ்யா தன்னை இவ்வளவு தூரம் நம்புறது தெரிஞ்சும் லக்ஷ்மி திவ்யாவை ஏமாத்திட்டு இருக்கா. திவ்யா பேச்சுக்கு பேச்சு
மகா மகான்னு சொன்னப்பெல்லாம் எனக்கு அவளை பார்க்கவே தோணலை. அவள் லக்ஷ்மி தானே தெரியாமலே இருந்திருக்கேன். ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏன் நானே நம்ப மாட்டேன். ஆனா நடக்குது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வசுந்தரா, நீயே சொல்லு. முதல்லலாம் நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன். இப்ப அது டபுள் ஆகி 8 இட்லி ஆயிருக்கு. கை பக்குவத்தை விட சமைக்கிறவங்க சமையல் செய்யறப்ப அவங்க குடும்பத்து மேல அக்கறையா சமைச்சாலே அந்த சாப்பாட்டுக்கு தனி ருசி வந்துருமா. மகாவும் அப்படிதான் சமைக்கிறா. நல்லா இருக்குமா. மாமா, அப்படி என்ன சமைச்சிருக்கான்னு ஆளாளுக்கு போந்துகிட்டு இருக்கீங்க? சாதாரணமாக தான் இருக்கு, அவ்வளோதான். என்ன மாப்ள, மகா சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது வேடிக்கையா இருக்கு. நான் நிஜத்தை தான் சொல்றேன். சமையல்னா எல்லாருக்கும் வராது. அண்ணா இங்க வாங்க. என்ன மகா? அண்ணா அவர் சாப்பிட வந்துட்டாரு. நீங்க போய் அவருக்கு டிஃபன் எடுத்து வைங்க. சரி மகா, கொடு, நான் பாத்துக்கிறேன். திரு, மகா இன்னைக்கு உனக்காக இதை ஸ்பெஷலாக செஞ்சிருக்கா.